சூழ்நிலை மட்டும்தாங்க மத்தவங்கள நல்லவர்களாகவும், கெட்டவர்களாகவும் மாத்துது. அவங்க ஏன் அப்படி மாறுனாங்கன்னு இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இனிமே கிரிட்டிசைஸ் பண்ணாம அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. என் நண்பர் ஒருவர் சிறப்பா வியாபாரம் செய்து வந்தாரு. ஆனா இயக்குனரான ஒரு நண்பர் மூலமா அவரு திரைத்துறையில நுழைந்தாரு. இந்த கனவுக்காக வியாபாரத்தை விட்டவரு, தோல்வி அடைந்து எல்லாத்தையும் இழந்தாரு. இன்னொரு நண்பரோ தாயை இழந்து, மாற்றாந்தாயால எப்போதும் திருடன் என முத்திரை குத்தப்பட்டு, தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டதால அவர் விரக்தி அடைந்து உண்மையாவே திருட ஆரம்பிச்சாரு. யாரும் பிறப்பிலேயே கெட்டவரா மாறலைங்க. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தான் அவர்கள தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லுது. ஒரு முறை கெட்ட பேர் வந்துவிட்டா, அதை மாற்ற முயற்சி செஞ்சாலும் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நல்லவர்கள் என பாராட்டப்படுபவங்க பெரும்பாலும் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்தவங்க, கடுமையான சவால்களை சந்திக்காதவங்க. மற்ற சிலரும் அதே சூழ்நிலைகளை சந்தித்திருந்தா அவர்கள மாதிரியே ஆகியிருக்கலாம். எனவே நியாயம் தீர்ப்பதற்கு பதிலா பொறுப்புள்ள குடிமக்களா அவர்கள் மாற உதவலாம். கடினமான சூழலால் தவறுகள் செய்தீங்க, சரியான வாய்ப்புகளுடன் சிறப்பாக செயல்படலாம் என்று ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுக்கு புதிய வாழ்வுக்கு வழிகாட்டலாம்.